ஒரு கட்சிங்கிறது தனிச்சு நிக்கணும். அதுதான் கட்சி. அவங்களுடைய தேர்தல் வரையறை. அதாவது நீங்க தனிப்பட்ட சீமான பார்க்காதீங்க. சீமானுடைய தேர்தல் வரையறை, கட்சியினுடைய கோட்பாடு, அந்த கோட்பாடு அ எப்படி தேசிய தலைவர் சொன்னாரோ, நான் விடுதலை அடைய முடியலனாலும் அடுத்த தலைமுறைகிட்ட ஒப்படைச்சுட்டு போறேங்கிறாரோ, அப்படிதாங்க. தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள், சுற்றுச்சூழல், தற்சார்பு பொருளாதாரம், தமிழ் இனம் உலகிலேயே ஒரு தலைசிறந்த அ இனமாக தலை நிமிர்வோடு எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை கோட்பாடு. இப்ப சரி. சுருக்கமா நான் சொல்லட்டும். நான் திமுக கட்சி ஆரம்பிச்சதே 49ல ஆரம்பிச்சாங்கல்ல. காங்கிரஸ் எதிர்த்து தானே ஆரம்பிச்சாங்க. நீங்க 72 வரைக்கும் காங்கிரஸ் எதிர்த்து தானே இருந்தீங்க. எம்ஜிஆர்ன்னு ஒருத்தர் தனியா பிரிஞ்ச பிறகு காங்கிரஸ் கூட போய் நீங்க கூட்டணி சேர்ந்தா அது எப்படி? உங்க கட்சி அடிப்படை கோட்பாடே தேசிய இயக்கத்தை எதிர்க்கிறது. அப்ப அந்த அடிப்படை கோட்பாடே பூடுது. அப்ப நீங்க மக்களுக்காக ஆட்சி செய்யவில்ல. யாரு கூடயாவது சேரணும், ஆட்சிய பிடிக்கணும், கொள்ளடிக்கணும். உங்க நோக்கம் கொள்ளடிக்கணும், கொள்ளடிக்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்த பிடிக்கணும். இதுதானே இப்ப திமுகவில இருந்து அதிமுக வெளிய வந்துட்டுது. சரி. அதிமுகவும் திமுகவும் ஏன் கூட்டணி வைக்கல? எதிர் கட்சிகள். அப்ப காங்கிரஸ் திமுக எதிர் கட்சி தானே?